ஆச்சு. இப்போ தானே கொடுத்தே முடிக்கிறேங்க. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. சொல்ல மாட்டியா? ஏய், நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. போய் கரெக்டாக டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11:43 ஆயிடுச்சு. கேமரா ஆகிடுச்சு. அது இடிக்குதுங்க. உள்ளே போய் உட்காந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆபா, எவ்வளோ கஷ்டம். அவ்வளோதாங்க. டைம் கரெக்டாக 11:44 ஆச்சு. 12 மணி ஷிஃப்ட்டை லாகின் பண்ண போகிறோம். போயிட்டு கிரிட்டுன்னு இன்றைக்கி ஒரு 1800 1900 ஊற்றி முடிச்சிடலாங்க. ஏன் லாங் வீடியோ போட முடிய மாட்டேங்குதுனாங்க, இந்த ஹெல்மெட்டை லூஸ் ஆகிடுச்சா. ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிடுச்சா பயங்கரமாக ஷேக் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தலை பெயின் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. அதனால தான் லாங் வீடியோ எடுக்கிறக்கே மனசு வர மாட்டேங்குது. சரி, நம்ம இன்றைக்கி எடுத்தெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. சரி, ஓகேங்க. இப்படி நான் போக கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம 12 மணிலேருந்து 2 மணி மட்டும் ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ரேப்பிடோ ஓட்ட போகிறோங்க. வட மாப்பிள்ள போகிறோம். நம்ம டோட்டலாக இந்த 11 நாள்லேயுமே நம்ம 2 டைம் டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கோங்க பெட்ரோலுக்கு. அதில் என்னென்னா, நம்ம 2வது டைம் டேங்க் ஃபுல் பண்ணதில் இன்னுமே நம்மளுக்கு ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்டில் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஓட்டிட்டு மிச்சம் நாளைக்கு ஒரு 2-3 ரைடு எடுத்துடலான்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம், இன்றைக்கி நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் ஓட்டுறோம், ஒரு 1800 1900 ஓட்டுறோம் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டு போகும். எப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டு எப்படியும் ஒரு 230 கிலோமீட்டர் பக்கம் ஓடும். அதனால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம பெட்ரோல் அடிக்க வேண்டியது இருக்காது, நாளைக்கு அடிச்சிக்கலாம். அப்படின்னு பார்த்தா ஆவரேஜாக ஒரு டைம் டேங்க் ஃபுல் பண்ணால் நம்ம ஒரு 6 நாள் 7 நாள் பக்கம் ஓட்டிக்கலாங்க. ஒரு வாரம் ஓட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் நம்ம 4 டைம் டேங்க் ஃபுல் பண்ணணும். என்னோடய பெட்ரோல் டேங்க்கு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 லிட்டருங்க. ஸோ 1230 ரூபாய்க்கு கிடச்சா டேங்க் ஃபுல் ஆயிரும். நான் வந்து இப்போது 2400 ரூபாய்க்கு பெட்ரோல் மட்டுமே அடிச்சுருக்கேங்க. ஸோ டோட்டலாக அப்படின்னு பார்த்தா 4800 ரூபா 5000 வச்சுக்கோங்க. 5000 ரூபாய்க்கு பெட்ரோல் போயிடுச்சாலும் மிச்சம் நம்மளுக்கு 40,000 ரூபா இருக்கும். அதில் ஃபுட்டு அது இது அப்படின்னு ஒரு 4000 ரூபா போயிடுச்சுனாலும் மிச்சம் நம்மளுக்கு 36,000 ரூபா நம்மளோட ப்ராஃபிட் மட்டும் இந்த மாதம் நிற்கணும். 45,000 சேலஞ்ச் ஓட்டிடுவோம். அதில் 5000 ரூபா பெட்ரோலுக்கு போயிடும். மிச்சம் ஒரு 4000 ரூபா ஃபுட்டு எப்படி இருந்தால் நம்ம கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அதை நான் கால்குலேட் பண்ணல. 36,000 ரூபா ப்ராஃபிட் மட்டும் நிற்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இது 2500 ரூபாய்க்கு பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணோம். ஒரு 10 நாள் டைம் கிடச்சதுலேயே நம்ம 18,500 ரூபா பக்கம் ஓட்டிட்டோம். இந்த ஒரு ஆர்டரை 12:20க்கு வாங்கினேங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1:13 ஆச்சு. இப்போ தானே கொடுத்தே முடிக்கிறேங்க. இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமே கிடையாது, வெறும் 3 கிலோமீட்டர் தான். ஆர்எஸ்புரம்லேருந்து டவுன் ஹால் ஏரியாவுக்குள்ளே வந்து மாட்டிட்டேங்க. கரெக்டாக வண்டிக்கு நடுவில் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. அவர் எங்கேயும் டீ குடிக்க போயிட்டாருன்ட்டு போய் பொறுமையாக அண்ணன் டீ கப்ஸெல்லாம் சாப்பிட்டு ஜம்முன்னு வந்துட்டுருக்காரு. அது வரைக்கும் வண்டி எடுக்கவே முடியலைங்க. முன்னாடி வேறு ஒரு அண்ணா, பின்னாடியும் போக முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் 2க்கு நடுவில் மாட்டிட்டு ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க அதுக்கே. ஆமாங்க. சரி, நான் இன்றைக்கி இந்த மாதிரி சரிச்சு போன சரிக்கு சரி இன்றைக்கி போட்டு அடிச்சு ஊற்றிடலாம், இன்றைக்கி ஒரு 2000 ரூபாய்க்கு ஓட்டிடலான்னு பார்த்தா இவங்க நம்மளுக்கு 1 மணி நேரமாக இந்த ஒரு 60 ரூபாய் ஆர்டருக்காக வெயிட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னா போத்தீஸ்க்கு கீழே ஹரிபவனில், அதே டவுன் ஹால்லையே தான். அண்ணே வண்டி பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குண்ணே. 2 ஆர்டர் பேட்ச் ஆர்டரு. அண்ணே எல்லாரையும் என்னைய பார்க்குறாங்க. அது மாதிரி தாங்க இருக்கு. பாருங்க, சொல்ல மாட்டியா? சரி,
பாருங்களேன், ஸ்கூலில் அவங்க சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாங்க. கிலோமீட்ரு இது கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு டோட்டலாக இந்த ஆர்டருக்கு 190 ரூபா கிடைக்கும். ஆமாங்க, மொத்தம் 10 கிலோமீட்ரு. 2 ஆர்டர் பேட்ச் ஆர்டருங்கிறனால இன்றைக்கி வேறு சர்ஜ் போட்டிருக்காங்களா, ஒரு ஆர்டருக்கே 45 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டு ஃப்ளோட்டிங் கேஷ்வேர் ஃபுல்லாக ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ஏற்கனவே 1000 ரூபா இருந்துச்சு, இப்போ மறுபடியும் 796 ரூபா. நாங்கள் சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கவங்க, கோ டு கிளாஸ், ஹவு லாங் யூ வில் ட்ரிங்க் வாட்டர், கோ வாஷ் யுவர் மவுத் அண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. பாருங்கள், நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் மிஸ்ஸெல்லாம் கிள்ளி கிள்ளி அடித்து பொலம் தலையில் காலை தொங்கோட்டாலே நான் அடி வாங்கி இருக்கேங்க. நான் போட்டு பொலன்னு பொழப்பாங்க. இப்போல்லாம் சின்ன ஸ்கூலில் உதயகுமார் சார்னு ஒரு சார் இருப்பார். அவர்லாம் அடிக்கிறதுக்கு ஆரம்பித்தார்னா அவ்வளோதான், கிழிஞ்சிரும். அட்டி குச்சி வச்சுருப்பாருங்க. அவர் தனியாக அதுக்குன்னே பெரம் குச்சி வச்சுருப்பார். அட்டி போட்டு வெளுன்னு வெளுப்பார். அப்புறம் சின்ன வயசில் சங்கீதா மிஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் 8th படிக்கிற ஸ்கூலில் இருந்தாங்க. அந்த மிஸ் எல்லாம் கிள்றக்கு ஆரம்பித்தாங்கன்னா, அப்போல்லாம் 5th வரைக்கும் டவுசர் தானே போட்டுப்பேன். இப்போ அப்படி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரௌசரில் கிள்ளி வைப்போம், கால்லே கிள்ளி வைப்போம், அப்படியே ரத்தமே வந்துடும், அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அவங்களோட மேமுங்களே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க. நானும் பேசாமல் சின்ன குழந்தையாயிருட்டா. ஆமாங்க, இப்போ இருக்க ஸ்கூலில் நிறையா நல்லா இருக்குங்க. ப்ரோ மாதிரியா போகிறாரு, கேமரா பார்த்து போகிறாரு. என்னை பார்க்கல, ஆனால் ஹெல்மெட்டில் கேமராலாம் மாட்டி ஒரு தினசாக இருக்கேன்னு பார்த்துட்டு போகிறாரு. G9981 9981 துளசி லேடிஸ் ஹாஸ்டல் எங்கே போய் கொடுக்கணும்? பிகேடி நகர், அது எங்கே இருக்கு? பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் ஃபன்மல் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுங்க. ஓகே, கிளம்பிடலாம், தெரிச்சிடலாம். பாருங்களேன், பயங்கரமாக ஒரு ஆர்சி நின்றுருக்கு. நம்ம மறுபடியும் 7 மணிக்கு ஷிஃப்ட் ஆன் பண்ணியாச்சுங்க. ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்தாச்சு. எங்கேன்னா சேலம் ரவிச்சந்திரன் ஆர்எஸ்புரத்தில் தான். ஆர்டர் ஃபுட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வாங்கிடல போய். நான் 3703 ஓடிபி 7569 ஆர்டர் வெரிஃபை ஆயிடுச்சுங்க. இது நம்ம எங்கே கொடுக்க போனோம்னா இடையர்பாளையம் அக்ஷயாங்கிறவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. இடையர்பாளையத்தில் போய் கொடுத்துட்டோம்னா இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் ஆயிரும். டோட்டலாக 4.4 கிலோமீட்டர், நம்மளுக்கு 80 ருபீஸ் வருதுங்க இன்னைக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சர்ஜ் போட்டிருக்காங்க. 45 ருபீஸ் ஒரு ஆர்டருக்கு அதிகமாக கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி இருக்க டைம்லலாம் நம்ம ஸ்விக்கி ஓட்டி எடுத்துடலாங்க. என்னென்னா நம்ம 2 மணிக்கு ஸ்விக்கி ஆஃப் பண்ணியிருப்போம். ஆஃப் பண்ணிவிட்டு ரேப்பிடோ ஓட்டுக்கு போயாச்சு. ரேப்பிடோவில் நம்ம ஒரு 300 ரூபா பக்கம் ஓட்டியிருக்கோம். ஸ்விக்கியில் காலையில் ஓட்டினது ஒரு 465 ரூபா வருங்க. 450 ரூபா வச்சுக்கலாம். மொத்தமாக ஒரு 700 ரூபா 750 ரூபாய்க்கு ஓட்டியாச்சு. இன்னும் இப்போ நம்ம 7 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்குள்ளே ஒரு 600 ரூபா 700 ரூபா ஓட்டிட்டோன்னா ஆவரேஜாக ஒரு 1400 1500 கொண்டு வந்துடலாம். இன்றைக்கி இன்னும் அதிகமாக ஓட்டிடலான்னு பார்த்தா பவர் பேங்க்கில் சார்ஜ் இல்லை, ஃபோன்லேயே சார்ஜ் இல்லை. ஸோ லாக் ஆகிட்டேன். அதனால் ஒரு 2 மணி நேரம் என்னோடய பழைய ஆஃபீஸ் போய் சார்ஜ் போட்டாச்சுங்க. ஹலோ, ஸ்விக்கிங்க. வந்துட்டேன். லொக்கேஷன் ரீச்சில் ஆயிடுச்சு. புரியலைங்க. ஆமாங்க.
ஆமாங்க, சின்னதாக ஒரு கட்டாட்டு போகுது. அப்படிங்களா? சரி, ஓகேங்க. இதில் போய் ரைட் எடுங்கண்ணா. பாலம் மேலே ஏறி இறங்குங்க. ஏறி இறங்கினோன்னா லெஃப்ட் சைடு வரும். லெஃப்ட் சைடு போயிடும். நம்மளோட ஸ்விக்கியில் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ தான் கடைசி டெலிவரி கொடுத்துட்டு வந்தோம். ஆர்டர் டிலேடாடி நான் ஆஃப் பண்ணி காமன் நேரம் ஆச்சுங்க. ஆர்டர் டிலேங்கிறாங்க. ஆமாங்க, டோட்டலாக நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 894 ரூபா வெயினிங்ஸ் மட்டும், 266 ரூபா நம்மளுக்கு சர்ஜில் இருக்குது. ஸோ 894 ப்ளஸ் 266. ஆமாம், 266 ரூபா சர்ஜில் இருக்குது. டோட்டலாக 1160 ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரேப்பிடோடே ஓட்டியிருக்கோம். அது எவ்வளோ நான் பார்த்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது கூட ப்ளஸ் 90 ருபீஸ் ஆட் ஆகுங்க. என்னென்னா நம்ம 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 90 ரூபா, 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 90 ரூபா அப்படிங்கிற இன்சென்டிவ் ஒன்று இருக்குது ஸ்விக்கியில். அதுவும் இது கூட ஆட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு 1250 ரூபா. நம்ம எனக்கு தெரிஞ்ச 1000ங்கிற பாருங்க, ஒரு 250 ரூபா 260 ரூபா பக்கம் நான் ரேப்பிடோடே ஓட்டியிருக்கேன். ஸோ டோட்டலாக 1500 ரூபா பக்கம் இன்றைக்கி நம்ம ஓட்டியாச்சுங்க. அதாவது டே 12 நம்ம 1520 ரூபா சம்திங் எவ்வளோன்னு தெரியல, ஆனால் 1500 ரூபாய்க்கு மேலே ஓட்டியாச்சுங்க. ஸோ இன்னையோட நாள் நம்மளுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சுது ஆவரேஜ் டார்கெட்டில். ஆர்டர் என்னன்னா இன்றைக்கி சரியான பெயினுங்க. வர்றது எல்லாமே 2 ஆர்டர் 3 ஆர்டராக வருது. அப்படி 3 ஆர்டர் இல்லை, 2 ஆர்டராக வருது. அப்படி இல்லைன்னா பார்சல் 3 பார்சல் 2 பார்சலாக இருக்குது. பயங்கர வெயிட்டோடு கொடுத்துட்றாங்க. எஸ்எஸ்சில் வந்து 3 பார்சலுங்க. பேட்ச் ஆர்டரு 2 ஆர்டர் சேர்த்து வந்துச்சு. ஒரு கஸ்டமருக்கு 2 பிரியாணி, இன்னொரு கஸ்டமருக்கு 1 பிரியாணி, மொத்தம் 3 பிரியாணி. ஒரு பிரியாணி பயங்கர வெயிட்டாக இருக்கும். மொத்தம் 3 பிரியாணி இந்த பேக்கில் வேறு வச்சுட்டு ஓட்டவே முடியலைங்க. அப்போ ஒரு சைடு ஷோல்டர் மட்டும் வலிக்காதுங்க. ஏன்னா அதில் பாதி த்ரெட்டு வந்து கட் ஆகிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுல. ஸோ அது இல்லைங்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் வெயிட் வச்சா அப்படியே ஷோல்டரோடு சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறது. அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் பேக் இருக்குங்க, 2-3 பேக் இருக்குங்க ரூமில். ஆனால் அதை எடுத்து மாற்றி வைக்கிறதுக்கு ஒரு சங்கடம்னு வச்சுக்கோங்களேன். சரி, நானும் அப்படியே ரேப்பிடோ ஆன் பண்ணேன். ஏன்னா இப்போ நம்ம பூ மார்க்கெட் கிட்டே இருக்கோம். பூ மார்க்கெட்லேருந்து நம்ம போக வேண்டியது இப்போது கவுண்டர் மில்ஸ் கிட்டே போகணும். ஜி மில்ஸ் ஒரு 8-9 கிலோமீட்டர் வரும். சரி, வேறு ஏதாவது ரைடு புக் ஆச்சுன்னா ரேப்பிடோவில் அவங்கள அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே ரூம் போயிடலாம். ஒரு 60-70 ரூபா வரும்னு பார்த்தா கிடைக்கல. சும்மா தான் போகணும் போல். போயிட்டுல பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருந்தாலும். ரைடு இருந்துச்சுன்னா போகிற வழியில் ஒரு 50-60 ரூபா போகிற மாதிரி ஆகும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இப்போட டார்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு டவுன் ஹாலில் கொண்டு போய் வரணும். இதோட டவுன் ஹால் யாருங்க போகிறது? இன்னும் டவுன் ஹாலில் நம்ம இன்னும் போக முடியாது. ஏன்டா அங்கேருந்து வந்தேன் இருக்கிற மாதிரி அங்கே பஸ். அதனால் இந்த வழியை நம்மளுக்கு வேறு ஏதாவது வருதான் பார்க்கலாங்க. இதில் கோ டு ஏரியா ஆப்ஷன் இருக்குது ரேப்பிடோவில். அப்படின்னா நம்ம இப்போ துடியலூர் போகணும், எனக்கு துடியலூர் போகிற வழியில் வர்ற ஆர்டர் மட்டும் எனக்கு வரணும், மற்றதெல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா வேணும்னா நம்ம அதை ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அதை ஆன் பண்ணல. ஏன்னா மெயின் ஏரியாவில் மட்டும்தான் அது அலோகேட் ஆகுது. இப்போ சைடில் ஒரு கட்டு 2 கட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அலோகேட் ஆகுது. ஸோ நல்ல டவுன் ஹால் அவ்வளோ போவாங்களா? டவுன் ஹால் நான் போக மாட்டேங்க. சரிங்க, நான் இதை இன்றைக்கி முடிச்சு டே 12 வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். நல்லா ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சுங்க. அதனால் ஆஃப் கிரில்லு அப்புறம் 2 சப்பாத்தி வாங்கிட்டேன். சப்பாத்தி கூட வச்சு
அப்படியே சிக்கன் ரோல் மாதிரி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஆமாம், எப்போல்லாம் நம்ம பாடி பெயினே இல்லை ஏதாவது ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நல்ல ஃபுல் கட்டு என்ன ஆசைப்படுறோமோ அதை வாங்கி சாப்பிட்டோன்னா நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி ரைட் சைட் திரும்ப போகிறது இப்போ தான் இன்றைக்கி அதெல்லாம் 6 நிமிஷம் வேலை செய்கிறேன். சரிங்க, மறுபடியும் நம்ம இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம். நாளைக்கோட வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. ஆனால் இப்போ தானே எண்டு கார்டு போட்டேன். எனக்கு எண்டு கார்டு போட்டுறதுண்ணா